கிறிஸ்துவில் அவர்கள் சந்தோஷம் அவர்களை ரட்சிக்கவில்லை. கிறிஸ்துவின் மேல் அவர்கள் வைத்த நம்பிக்கையும் அவர்களை ரட்சிக்கவில்லை. கிறிஸ்துவே அவர்களை ரட்சித்தார். விசுவாசம் ஒரு உபகரணமாக செயல்பட்டு இருக்குமே ஒழிய, இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக சிந்திய இரத்தமே அவர்கள் ரட்சிப்பிற்கு வழிவகுத்தது. கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 4 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே உயிர்த்தெழுதலை குறித்து மிக தெளிவாக கற்றுக்கொண்டோம். மேலும் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதற்கான சில ஆதாரங்களை முதல் 4 வசனங்களிலே நாம் கற்றுக்கொண்டோம். அதனைத் தொடர்ந்து அநேகர் சமாதானம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவம். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும்போது நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து நம்மை சுத்தம் செய்கிறார் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 5 வசனம் முதல் 28 வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்ன? கேபா எனப்படுபவன் யார்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன? கிறிஸ்துவே உயிர்த்தெழுதலின் முதல் பலன், அதன் அர்த்தம் என்ன என்பவற்றை நாம் ஆழமாக கற்றுக்கொள்ள செய்திக்குள் கடந்து செல்வோமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். இந்த அதிகாரத்திலே உயிர்த்தெழுதலை குறித்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுதல் உண்டு என்பதற்கான சில அத்தாட்சிகளை அல்லது ஆதாரங்களை முதல் 4 வசனங்களிலேயும் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் என்று கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தோம். அநேக சாட்சிகளை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் காட்டுகிறார். சாட்சிகளை பெற்றுக்கொள்வது என்பது எளிதான காரியம் அல்ல. உயிர்த்தெழுதலுக்காக அத்தாட்சிகளை பவுல் பட்டியலிடுகிறது போல இக்காலத்திலேயும் எந்த ஒரு வழக்கறிஞரும் தன்னுடைய நிலை சரியானது என்பதை சொல்வதற்கான சாட்சிகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருப்பார்கள். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 5 வசனம், கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். முதலாவது கேபாவை குறித்து சொல்கிறார். இதுதான் சீமோன் பேதுரு. இவருக்கு இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எங்கே என்ன நடந்தது என்று கேட்கலாம். இந்த விவரங்கள் நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் இயேசு பேதுருவுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார். எனவே அவர் இயேசுவை நேராக சந்தித்து காரியங்களை சரி செய்ய வேண்டியது இருந்தது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து கால்களை கழுவுகிறவராயிருக்கிறார், அதாவது மன்னிக்கிறவராயிருக்கிறார். பின்னர் 12 பேரும் அவரை பார்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 12 பேர் யார்? பேதுருவுக்கு தனியாக காட்சி கொடுத்தார். பின்னர் மற்ற 10 சீஷருக்கும் அவர் காட்சி கொடுத்தார். 12 என்று சொல்லும் பொழுது பொதுவாக சீஷர் கூட்டத்தை குறிப்பிடுகிறார். இந்த குறிப்பிட்ட காலத்திலே யூதாஸ் மரித்து விட்டார். எனவே 12 என்று சொல்லும் பொழுது அங்கே 12 நபர்கள் இருந்தார்கள் என்று சொல்லக்கூடாது. என்றாலும் அந்த 11 பேரையும் அப்போஸ்தலனாகிய பவுலையும் சேர்க்கும் பொழுது 12 பேர் ஆகிறார்கள். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 6 வசனம், அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே 500 பேருக்கு இயேசு காட்சி அளித்திருக்கிறார். இது கலிலேயாவின் பக்கத்திலே நடைபெற்றிருக்கலாம். அவர்களை கலிலேயாவிலே சந்திப்பேன் என்று இயேசு கூறியிருந்தார். எனவே உண்மையாக அவரை பின்பற்றினவர்கள் கலிலேயாவிலே அவரை சந்திக்கும்படியாக புறப்பட்டு போயிருக்க வேண்டும். அப்படி அவர்கள் வடக்கு நோக்கி பிரயாணப்பட்ட பொழுது எதிரே அவர்களை பார்த்தவர்கள், இயேசு கிறிஸ்து தான் மரித்து விட்டாரே, என்ன மீண்டும் மீன் பிடிக்கப் போகிறீர்களா என்று கேட்டிருக்கலாம். அதற்கு அவர்கள், இல்லை இல்லை, இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர் தெழுந்து விட்டார், அவரை பார்ப்பதற்காக போகிறோம் என்று கூறியிருப்பார்கள். ஏனென்றால் அவரை உண்மையாய் விசுவாசித்து பின் சென்ற 500 பேர் அவரை தரிசித்தார்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 7-8 வசனங்கள், பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். யாக்கோபுவிற்கும் தனிப்பட்ட விதத்திலே இயேசு காட்சி கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அதன் பின்பும் அப்போஸ்தலர் எல்லாருக்கும் அவர் தரிசனமாயிருக்கிறார். பின்னர் அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை சந்தித்தார். இயேசு கிறிஸ்துவை நேருக்கு நேர் சந்தித்த ஒருவரோடு அவர் உயிரோடு இல்லை என்று வாதிட முடியாது. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 9-10 வசனங்கள்,
நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன் என்கிறார். மிக தாழ்மையோடு தன்னுடைய நிலைமையை உணர்ந்து பேசுகிறார். இது அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்த வார்த்தைகள். மட்டுமல்ல, தான் ஒரு அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல என்கிறார். மற்றும் ஒரு இடத்திலே பாவிகளிலெல்லாம் பிரதானமான பாவி நான் என்கிறார். என்றாலும் அப்போஸ்தலர் எல்லாரிலேயும் மிக பாடுபட்டு மிக பிரயாசப்பட்டு கர்த்தருக்கு பணிவிடை செய்தார். தான் செய்த காரியங்களை செய்ய தேவனே கிருபை அளித்தார் என்பதையும் ஒத்துக்கொள்கிறார். 1 கொரிந்தியர் 15:11 பாருங்கள். ஆகையால் நான் ஆகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம், நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். சிலர் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நற்செய்தியின் அடிப்படை உண்மைகளை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அல்லர். இவை எல்லாவற்றையும் நீங்கள் ஒருவேளை மறுக்கலாம். அப்படி மறுத்து கொண்டு நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. கொரிந்தியர்கள் இந்த நற்செய்தியை கேள்விப்பட்ட போது அதை விசுவாசித்தார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் கிறிஸ்தவர்களானார்கள். உயிர்த்தெழுதலை குறித்த சத்தியம் மிக முக்கியமானது என்பதனாலே ஒரு முறை கூட அதன் முக்கியத்துவத்தை சிந்தித்துக் கொள்வோம். நற்செய்தி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழும்பினார். அதுதான் நற்செய்தி. அவர் அப்படியே மறைந்து போய்விடவில்லை. அவர் உயிரோடு எழுந்தார். அவரை வைத்த கல்லறை வெறும் கல்லறையாக இருந்தது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார். இதுதான் சரித்திர உண்மைகள். நற்செய்தி என்பது ஏதோ ஒரு கொள்கை மட்டுமல்ல, ஒரு எண்ணமும் அல்ல, ஒரு சமயமும் அல்ல. நற்செய்தி என்பது உண்மைகள் அடங்கிய ஒன்று. இந்த நற்செய்தியைத்தான் பவுல் பிரசங்கித்தார். 1 கொரிந்தியர் 15 வசனத்திலே பார்க்கும் பொழுது கொரிந்தியர்கள் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். 11 வசனத்திலே அவர்கள் அதை விசுவாசித்தார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன? யோவான் 1 முதல் 13 வசனம் வரை வாசிக்கிறேன். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதென்றால் அவருடைய நாமத்தை விசுவாசிப்பது. கொரிந்து சபையார் ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவோடு உள்ள உறவிலே ஜீவனுள்ள விசுவாசம் வைத்தவர்களாய் நின்றார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? 2வது வசனத்தில் சொல்லும் பொழுது அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கூறியிருக்கிறார். அறிவளவிலான காரியம் என்றால் அது ஒருவரை ரட்சிக்காது. நடந்ததெல்லாம் உண்மை என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினால் மட்டும் போதாது. இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை பூரணமாய் வைக்கும் பொழுதே நற்செய்தி ஒருவரை ரட்சிக்கிறது. கிறிஸ்துவே அவர்களை ரட்சிக்கிறார். ஸ்பர்ஜன் அவர்கள் சொல்லும் பொழுது கிறிஸ்துவிலே அவருடைய சந்தோஷம் அவர்களை ரட்சிக்கவில்லை, கிறிஸ்து மேலே அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையும் அவர்களை ரட்சிக்கவில்லை, கிறிஸ்துவே அவர்களை ரட்சித்தார். கிறிஸ்து மேலே வைத்த விசுவாசம் கூட இல்லை. விசுவாசம் ஒரு உபகரணமாக செயல்பட்டு இருக்குமே ஒழிய இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தமே ரட்சிப்பிற்கு வழிவகுத்தது என்கிறார். சுவிசேஷம் கொரிந்து சபையாருக்கு பிரசங்கிக்கப்பட்ட பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள், அதிலே நிலைத்திருந்தார்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறார்? மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாக இருக்குமே என்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய பாவத்திற்காகவும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்திருக்கிறீர்களா? உயிர்த்தெழுதல் உண்மை என்கிற அத்தாட்சிகளிலே ஒன்று பழைய ஏற்பாட்டு சாட்சி என்று நாம் சிந்தித்தோம். அது மட்டுமல்ல, பவுல் அப்போஸ்தலன் நாட்களிலே வாழ்ந்த பேதுரு, மற்ற சீஷர்கள், அந்த 500 சீஷர்கள், யாக்கோபு எல்லாருமே அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்திருக்கிறார்கள். தன்னை குறித்து சொல்லும் பொழுது அகால பிறவி என்று சொல்லியிருக்கிறார். அகால பிறவி என்று சொல்லும் பொழுது காலம் தள்ளி பிறந்த குழந்தை அல்ல, முன்னதாகவே பிறந்த குழந்தை. திருச்சபையானது உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ரட்சிக்கப்படும் கூட்டத்தோடு அவர் தன்னை அடையாளப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 15 வசனம், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? இவர்களிலே சிலருக்கு
ஸ்தோயிக்கருடைய பின்னணியம், எப்பிக்கூரியருடைய பின்னணியம் மற்றும் பிளேட்டோவினுடைய பின்னணியும் இருந்தது. எனவே அவர்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை மறுதளித்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை மட்டும் மறுதளித்தார்கள் என்பதல்ல, பொதுவாகவே அவர்கள் உயிர்த்தெழுதலை நம்பவில்லை. இப்பொழுது பவுல் அப்போஸ்தலன் விட்டால் விட்டால் என்று சொல்லி பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால். பவுல் உண்மையை சந்தித்தவர். தீக்கோழி தன்னுடைய தலையை மட்டும் மண்ணிற்குள்ளே புதைத்து கொண்டு இருப்பது போல உயிர்த்தெழுதலை குறித்து திட்டமாக எனக்கு ஒன்றும் தெரியாது, எனவே அதை குறித்து அதிகமாக பேச வேண்டாம், முட்டையின் மேலே நடக்கிறவர்களைப் போல கவனமாக நடந்து சென்று விடுவோம் என்று சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு சிறந்த அஸ்திவாரம் உண்டு. அது பாறையின் மேலே கட்டப்பட்ட அஸ்திவாரம். அந்த பாறை கிறிஸ்துவே. அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து வந்தவர். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்க மாட்டாரோ என்று பவுல் பயப்படவே இல்லை. இந்த எழுந்தராவிட்டால், அது செய்யப்படாவிட்டால் என்று பல காரியங்களை அவர் சொல்லும் பொழுது அவர் உள்ளத்திலே எத்தனை உறுதி இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பாருங்கள், 1 கொரிந்தியர் 15:13, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் ஒன்று இல்லை என்றால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. இது இரண்டும் இணைக்கப்பட்ட சத்தியம். பின்னால் அவர் சொல்லும் பொழுது கிறிஸ்துவே உயிர்த்தெழுதலின் முதல் பலன் என்று சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், இன்னும் பலர் அவ்வாறு உயிரோடு எழுப்பப்பட போகிறார்கள். அவர் மீண்டும் வரும்பொழுது அவருடையவர்கள் எல்லாரும் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். 1 கொரிந்தியர் 15:14, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. ஒருவேளை நீங்கள் சென்று கொண்டிருக்கும் சபையிலே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாக உயிரோடு எழும்பாவிட்டால் இவருடைய பிரசங்கம் விருதா. அது மட்டுமல்ல, இவருடைய விசுவாசமும் விருதா. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்படாவிட்டால் ஆலயத்திற்கு செல்வதற்கும் எந்த காரணமும் இல்லை. செய்திகளை கேட்க வேண்டும் என்பதும் இல்லை. 1 கொரிந்தியர் 15:15, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திராவிட்டால் எல்லா அப்போஸ்தலர்களும் பொய்யராயிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இன்னமும் கல்லறையிலே இருப்பார் என்றால் அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொன்ன மனிதர்கள் எல்லாரும் பொய்யர்கள். அருமையானவர்களே, தாங்கள் பொய் என்று எண்ணுகிற எந்த ஒரு காரியத்திற்குமே எவருமே மரிக்க துணிய மாட்டார்கள். ஆனால் சிலர் ஒரு பொய்க்காகவும் மரிப்பார்கள். எப்பொழுதென்றால் அந்த பொய்யானது உண்மை என்று அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது மரிப்பார்கள். உதாரணம் ஒன்று சொல்கிறேன். ஹிட்லர் மேலே நம்பிக்கை வைத்தபடினாலே லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்தார்கள். அப்போஸ்தலர்கள் நாங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டோம் என்று சாட்சி பகிர்ந்தார்கள். அதற்காக அவர்கள் மரிக்கவும் ஆயத்தமாயிருந்தார்கள். ஆனால் பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒரு பொய் என்று எண்ணும் ஒரு காரியத்திற்காக யாரும் மரிக்கிறதில்லை. 1 கொரிந்தியர் 15:16-17 மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்படாவிட்டால் நீங்கள் நரகத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கும் ஒரு பாவியாக இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்படவில்லை என்றால் நாம் எல்லாருமே நம்முடைய பாவத்திலே நிலைத்திருப்போம். 1 கொரிந்தியர் 15:18 கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக விசுவாசித்த கோடிக்கணக்கான விசுவாசிகள் மரித்திருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 15:19 இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையானது இப்பொழுது இந்த உலகத்திற்கு உரியது. இதை குறித்து ரோமர் 6 பவுல் மிக தெளிவாக கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, கிறிஸ்தவம் இந்த உலகத்திற்கும் மேலான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்படவில்லை என்றால் இந்த உலகத்திலே மிகவும் பரிதாபமான மக்கள் கூட்டம் கிறிஸ்துவை நம்பின மக்கள் கூட்டமாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லை பிரியமானவர்களே. நாம் கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறோம். 13 முதல் 19 வரைக்கும் பவுல் சொல்லியிருக்கிற காரியங்களை கவனத்தோடும் கருத்தோடும் நீங்கள் மீண்டும் மீண்டும் படிப்பீர்கள் என்றால், பவுல் சொல்லுகிற காரியங்கள் உண்மை இல்லை என்றால் மனித சமுதாயமே எந்த நம்பிக்கையும் இல்லாமல் அழிவுக்கு நேராக போகிற ஒரு சமுதாயமாக இருக்கும். எனவே பவுல் என்ன சொல்கிறார்? 1 கொரிந்தியர் 15:20 கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து
நித்திரையடைந்தவர்களில் முதற் பலனானார். ஆம், இயேசு கிறிஸ்துவே முதற் பலன். பழைய ஏற்பாட்டிலே முதற் பலனின் பண்டிகை கொண்டாடினார்கள். வயலிலே விழுந்த முதற் பலனை, முதல் கனியை கர்த்தருக்கென்று கொண்டு வந்தார்கள். இதன் பொருள் என்ன? இன்னமும் அதிகமாக மேலும் மேலும் கர்த்தருக்கு கொண்டு வரப்பட போகிறது. அப்படி இல்லை என்றால் அதை முதற் பலன் என்று சொல்ல முடியாது. அந்த காரியத்தின் நிறைவடைதல் தான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். மகிமையான சரீரத்தோடு அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். மகிமையான சரீரத்தோடு உயிரோடு எழுந்தவர் அவர் ஒருவரே. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். முதல் கனியின் பண்டிகையை தொடர்ந்து வருவதுதான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. அதாவது 50 நாட்களுக்கு பிறகு பெந்தேகோஸ்தே நாள் என்றுதான் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்ப்பது போல திருச்சபை ஆரம்பமானது. என்றாலும் திருச்சபையின் முழுமையானது இயேசு கிறிஸ்து தனக்கு சொந்தமானவர்களை எடுத்துக்கொள்ள வரும்பொழுது, நடுவானில் கூட்டிச் சேர்க்க வரும்பொழுது நிறைவடைகிறது. அதுதான் உண்மையான பெந்தேகோஸ்தே. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இது எத்தனை அருமையானது இல்லையா? கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். ஒவ்வொருவரும் அவரவர் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட போகிறார்கள். 21ஆம் வசனத்தில் என்ன சொன்னார்? மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று என்றார். ஆதாமிலே நாம் எல்லாரும் மரிக்கிறோம். நாம் எல்லாரும் ஆதாமின் குடும்பத்தின் அங்கத்தினர்களாக இருக்கிறோம் என்பதை எப்படி நிரூபிப்பது? நாம் எல்லாரும் மரிக்கிறோம். அதே போலத்தான் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் எல்லாரும் மீண்டுமாக உயிர் பெறப்போகிறோம். இயேசு கிறிஸ்துவே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார். ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை தன் வரிசையிலே என்று பார்க்கிறோம். அதாவது உலகத்திலே மரிக்கிற எல்லாரும் உயிரோடு எழும்பும் ஒரு நாள் அல்ல. நாம் வாழும் இந்த நாட்களிலே எதிர்காலத்தை குறித்த அநேக ஆழமான வேத ஆராய்ச்சிகள் நடைபெறுகிறது. அதாவது கடைசி நாட்களை குறித்த தீர்க்க தரிசனங்களை அநேகர் ஆராய்கிறார்கள். இதே காலகட்டத்திலே அநேக வேத புரட்டுகளும் வெளிவருகின்றன. தீர்க்க தரிசனங்களை குறித்து தவறான போதனைகள் வெளிவருகின்றது. ஏனென்றால் வேதத்தின் எல்லா பகுதிகளையும் அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாததினாலே அவ்வாறு ஒரு குறிப்பிட்ட வசனத்தின் அடிப்படையில் மாத்திரம் பெரிய கொள்கைகளை அமைத்து விடுகிறார்கள். வேத புத்தகத்தில் உள்ள எல்லா புத்தகங்களையும் சரியாக படிக்காமல் வெளிப்படுத்தின விசேஷத்தை மட்டும் ஆழமாக படிக்கிறவர்கள் அதை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் முக்கியமானதுதான். ஆனால் அது மட்டும் வாழ்க்கைக்கு போதும் என்று சொல்ல முடியாது. சீர்திருத்த பணியாளர்கள் வேத புத்தகத்தில் உள்ள பல சத்தியங்களை மிக தெளிவாக வெளியே எடுத்து பகிர்ந்திருக்கிறார்கள். ஆனால் எல்லா மனிதர்களும் தன் வரிசையிலே தான் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பதை அவர்கள் போதிக்கவில்லை. கிறிஸ்துதான் முதற் பலன். அடுத்ததாக கிறிஸ்து வரும்பொழுது அவருடையவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவர் எதற்காக வரப்போகிறார்? திருச்சபையை எடுத்துக்கொள்ளும்படியாக வரப்போகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். அதன் பின்பு முடிவு உண்டாகும். எதனுடைய முடிவு? காலங்களின் முடிவு. எப்படி காலங்களின் முடிவு உண்டாகும்? அப்பொழுது மகா உபத்திரவம் உண்டாகும். அதற்கு பிறகு பூமியிலே 1000 வருட அரசாட்சி நடைபெறும். பின்னர் சில காலம் பிசாசானவன் கட்டவிழ்க்கப்படுவான். அதற்கு பின்னர் நித்திய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்தியமான ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அதுதான் நித்தியமான ராஜ்யம். சொல்லப்போனால் 1000 வருட அரசாட்சியின் தொடர்ச்சி தான் நித்தியமான தேவ ராஜ்யம். 1000 வருட அரசாட்சி அதற்கான ஒரு பரீட்சார்த்த காலம் என்று சொல்லலாம். அதன் பின்பு முடிவு வரும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து ராஜ்யத்தை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. இது பிசாசானவனை குறித்து கூறுகிறது. 1 கொரிந்தியர் 15:26. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். ஆம் பிரியமானவர்களே, மரணம் என்பதும் நித்தியமாக அழிக்கப்படும். அதற்கு பிறகு அவரோடு வாழ்கிறவர்களுக்கு மரணமே இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே,
ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லியிருக்கும்போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. எனவே கிறிஸ்து தேவனுக்கு கீழானவர் அல்ல. ஆனால் சற்றே கவனிங்கள், அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? 1 கொரிந்தியர் 15:28, சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமாயிருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். இவ்வாறு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சியை நிறைவு செய்து நித்தியமான ஆள்கையை ஏற்படுத்திய பின்னர் அவர் தன்னுடைய இடத்திற்கு திரும்பிச் செல்கிறார். அப்பொழுது தாவீதினிடத்திலே இந்த பூமியின் ஆளுகையை அவர் ஒப்புக் கொடுப்பார் என்று எண்ணுகிறேன். பின்னர் பிதாவாகிய தேவனிடத்திலே அவர் திரும்பிச் செல்கிறார். உலக ஆரம்பத்திலே அவர் எங்கே இருந்தாரோ அங்கே அவர் திரும்பச் செல்கிறார். அப்பொழுது தேவனே எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாயிருப்பார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே நற்செய்தியின் மைய கருத்து. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டபடியினாலே மரித்த ஒவ்வொருவரும் உயிரோடு எழுப்பப்பட போகிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக விசுவாசித்து மரித்திருப்பார்கள் என்றால் அவர் தமது திருச்சபை எடுத்துக்கொள்ளும்படியாக நடுவானத்திலே வரும்பொழுது அவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டு உயிரோடு இருக்கிற விசுவாசிகளோடு இணைந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். எனவே உலகத்திலே மரிக்கிற எல்லாரும் ஒரு நாள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது, மறந்து போகவும் கூடாது. நித்தியமாக வாழும்படி அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி நாம் மரிக்கும்படியாக உலகத்திலே வாழுகிற நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமா? அப்பொழுது நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்தியமாய் அவரோடு வாழும் கிருபையை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கு உதவியாக இருந்திருக்குமே. சற்று திருப்பி பார்ப்போமா? இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே நற்செய்தியின் மைய கருத்து. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டபடியினாலே மரித்த ஒவ்வொருவரும் உயிரோடு எழுப்பப்பட போகிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக விசுவாசித்து மரித்திருப்பார்கள் என்றால் அவர் தமது திருச்சபையை எடுத்துக்கொள்ளும்படியாக நடுவானத்திலே வரும்போது அவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டு உயிரோடு இருக்கிற விசுவாசிகளோடு இணைந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் மகத்துவம் உள்ளவர். அவர் ஒருவரையும் புறக்கணியார். மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார். யோபு 36:5-6 வசனங்கள்.